ஒரு தெருவை காணோன்னு சொல்லிட்டு ஜிபி முத்து நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்க மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இஷ்யூ வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இது ஜிபி முத்துவாக இருக்கவே இந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு சின்ன இஷ்யூவில் வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், இல்லை ஏதோ ஒரு லேண்ட் டிஸ்பியூட், இல்லை வரப்பு தகராறு, இந்த மாதிரி தெரு பிரச்சனை, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியராக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஸ்கலேட் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 164 நோட்டீஸ்னு ஒன்று தருவாங்க பிஎன்எஸ்எஸில். அதில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளும் இன்னொருத்தரும் அந்த யாரெல்லாம் அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிருக்கானோ எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதுதான் பீஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை தடுக்கிறதுக்காக. ஸோ அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, டக்குன்னு கிரிமினல் ஆகும், யாராவது கை நீட்டிடுவாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் தடுக்கிறதுக்காக இதுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரணும் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து உடனே இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதை எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல ஏதாவது கலவரமோ ஏதாவது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் வந்துடும். லேண்ட் டிஸ்பியூட் டக்குன்னு கிரிமினல் ரையாட்டாகவும் மாறும். அப்படி இல்லைன்னா அதை கம்யூனல் ரையாட்டாகவும் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பீஸ் மீட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் ஏதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வர மாதிரி இருக்குன்னா இதை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஏரியாவிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீட் பிரச்சனை இந்த மாதிரி டக்குன்னு முட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு கோஷ்டி அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அது அப்படியே தாசில்தாருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அப்படியும் சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டை தான் வந்து போய் ஆகணும். அந்த மீட்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆளுக்கு வந்து சிவில் கோர்ட்டுக்கு போங்க, அங்கே போங்க, நான் 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி ஜிபி முத்து அப்படின்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது. இதில் வந்து யாராக இருந்தாலையும் நிறைய பேருக்கு இந்த 164 நோட்டீஸ் பழைய 145 சிஆர்பிசி நோட்டீஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 164 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சிவநாதவன் பை.